பிரைஸ் லார்ட். ஸோ பைபிள் சொல்லுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல கடைசி காலத்தில் தற்பிரியரா இருப்பாங்க. ஸோ கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தற்பிரியரா இருப்பாங்க. அதாவது சுகபோகமா வாழ்றது, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் செட்டில் ஆகணும், இது எல்லாமே பண்ணுவாங்க பாருங்க. ஆனா அவங்க ஆண்டருக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது ஊழியம் பண்ண மாட்டாங்க, ஆத்தும கலதாயம் பண்ண மாட்டாங்க, இல்ல சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க, இல்ல ஏசப்பாக்காக எந்த பணியும் செய்ய மாட்டாங்க பாருங்க. செல்ஃபிஷா வாழ்வாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து செல்ஃபிஷா இருக்கிறவங்கள விட்டுறாரு பாருங்க. செல்ஃபிஷா இருக்கிறவங்கள அவர் நேசிக்கிறதே இல்லை. வேதத்துல கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆபேல் இருந்து அப்படியே தாவீது வரைக்கும், தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்து இருந்து வில்லியம் மரியம் பிரணாம் வரைக்கும், இவங்க எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு கடமை இருந்துச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே ஆண்டருக்காக தான் வாழ்ந்தாங்க, ஆண்டருக்காக தான் பணிகளை செஞ்சாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம யாருக்காக வாழ்றோம், யாருக்காக பணி செய்யறோம்? பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம். ஸோ நம்மளுக்காக தான் வாழ்றோமே தவிர இயேசுக்காக வாழ்ந்ததே இல்லை பாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. நம்ம பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்னு இருக்கக்கூடாது பாருங்க. நம்ம இந்த பூமியில இயேசப்பாக்காக தான் வாழணும். தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, உமது சார்பிலே இந்த பூமியிலே விடுந்துன்னு சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும் போது இயேசப்பாக்காக தான் வாழணும் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இயேசு கிறிஸ்து வந்தாராம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு பாருங்க. அதாவது இழந்து போன ஆத்துமாக்களை தேடணும், இழந்து போன ஆத்துமாக்களை சுவிசேஷம் வரைக்கும் வந்தாரு. இப்ப யோவான் சாணகனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு பாருங்க. அதாவது கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணணும், தேவனுக்கு என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும், ஆத்துமக்கள் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல வேதத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. வேதத்துல எல்லாருமே இயேசு பக்கம் தான் வாழ்ந்தாங்க பாருங்க. ஸோ நம்ம தான் ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்றோம், அதாவது ஏசப்பா எனக்கு தேவன் சொல்றோம், ஆனா அவருக்காக ஒருபோது வாழ்றதுல பாருங்க. எப்படி ஒரு செல்ஃபிஷா வாழ்றோம் பாத்தீங்களா? இந்த பூமியில அதாவது பிறந்தா அவருக்காக தான் பிறந்த, அதாவது அவருக்காக தான் வாழ்றேன், அவருக்காக தான் மறிப்பேன், நான் பரலோகத்துக்கு போவேன். இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் அதை பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இயேசு நாமத்தை எல்லாருக்கும் சொல்லணும் பாருங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்களேன். நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்பவே இருப்பார் பாருங்க. அதாவது மனுஷன் நம்ம கூட இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, அது போதும் பாருங்க. காட் பிளஸ் யூ.